அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நலமாக இருக்கிறீர்களா? கடந்த காலங்களில் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை நான் பலமுறை சந்தித்து இருக்கிறேன். சிறிது இடைவெளிக்கு பின்னர் இப்பொழுது மை ஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நான் ராசி பலன் நிகழ்ச்சிகளை பற்றி பேச இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாரம் இனிய வாரம் அல்லது வாரம் இனிய வாரம் என்ற வகையிலே இந்த சேனலில் வாரம் வாரம் ராசி பலன் வெளியாக இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய ராசிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கமெண்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கமெண்ட் பண்ணினாலும் அதற்கும் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் இணைந்து இருப்பீர்களேயானால் நான் உங்களுக்கு நமது சாஸ்திரத்தில் உள்ள நல்ல நல்ல நிகழ்வுகள், எப்படி அந்த நிகழ்வுகளை நாம் வழிபாடுகளுக்கு கொண்டு செல்வது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக ஒவ்வொரு வாரமும் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள். இந்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம், நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 6 அக்டோபர் 2024 முதல் 12 அக்டோபர் 2024 வரை உள்ள இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியை உங்களிடம் சொல்வதற்கு முன்னர் இந்த வாரத்திலே என்னென்ன விரதங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் தேதி சதுர்த்தி விரதம் இருக்கிறது. 8ஆம் தேதி சஷ்டி விரதம் இருக்கிறது. 9ஆம் தேதி ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கிறது. அதே நேரத்தில் 10ஆம் தேதி பிரதோஷ விரதமும் இருக்கிறது. இப்பொழுது நவராத்திரி காலமாக இருக்கின்ற காரணத்தால் 11ஆம் தேதி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இருக்கிறது. 12ஆம் தேதி விஜயதசமி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் குரு பகவான் உங்களுக்கு சில பொருளாதார வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்க இருக்கிறார். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதற்கு நீங்கள் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்திலும் நல்ல அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். தாயார் வழிகளில் ஏதாவது சொத்து சுகங்கள் இருக்குமேயானால் அது நீதிமன்றங்களுக்கு சென்று இருந்தால் இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டியது நிச்சயமாக வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் அதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராகவே இருக்கும். எதற்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்து பலமாக இருக்கிறார். சந்திரன் பொதுவாக அழகை குறிப்பவர், தாயை குறிப்பவர். அதே நேரத்தில் உடல்நலத்தை பற்றி கூட பேசக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. சுக்கிரன் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தாலும் இவர்கள் இருவரும் இணைந்து இருக்கின்ற காரணத்தாலும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. அதே நேரம் காதல் திருமணங்களாக இருந்தால் எந்த வகையிலாவது அவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சிலர் ஏதாவது புதிய சொத்துகள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏதாவது கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் ஒரு சிலருக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்குவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
MS Gold, a lifetime investment. மிதுன ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே, அதாவது பஞ்சமஸ்தானத்திலே உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கிறது என்றால், மாணவர்கள் இந்த ராசியிலே இருப்பவர்கள் உயர்கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்தாலோ, பட்டப்படிப்புகளில் அக்கறை எடுத்துக் கொள்வதன் மூலமாக ஏதாவது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானால் எதிர்பார்த்த வகையிலே நிச்சயமாக புதிய தொழில்கள் அமையலாம், அல்லது பழைய தொழில்களை பெரிதாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சில நேரங்களில் ஏதாவது தேவையில்லாத செலவுகளும் வரும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியிலிருந்து வார ஆரம்பத்தில் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக சுக்கிர பகவானுடன் இணைந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் இந்த கடகராசிக்கு சற்று பாதகத்தை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதி என்ற அந்தஸ்தை பெற்றவர் ஆவார். அதே நேரம் அவர் சந்திரனுடன் இணைந்திருப்பது, கணவன் மனைவி கடந்த காலத்தில் பிரிந்து இருந்தால் அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை சற்று பெரியவர்கள் மூலமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிணக்குகளை தீர்க்க வேண்டும் என்றால் 3வது நபராக உங்களது வாழ்க்கையிலே நல்ல பரிச்சயம் உள்ளவர்களாகவும், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லது செய்பவர்களாகவும் இருந்தால் அவர்களை சந்தித்து உங்களது குறைகளை சொல்லி நீங்கள் உங்களுடைய விஷயத்தை தீர்த்து கொண்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். சில நாட்களுக்கு இது நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானமாகும். வாக்குஸ்தானத்திலே சூரியன் இருந்தால் சற்று முன்கோபம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு முன்கோபங்கள் ஏற்படுமானால் அதன் மூலமாக சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் இழக்க வேண்டியது வரும். எனவே முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். இரவு நேரங்களில் வாகனங்களில் அவசரமாக பயணம் செல்லக்கூடாது என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உறவினர்கள் மூலமாக செலவுகள் கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. உடல் நலத்திலும் சற்று நீங்கள் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். உங்களது தாய் தந்தையர் வயதானவர்களாக இருந்தால் அவர்களை வெளிநாடுகளுக்கு, புண்ணிய சேத்திரங்களுக்கு தரிசனம் சென்று பார்ப்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலே விரையாதிபதி சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சில இடையூறுகளை கொடுக்க இருக்கிறார். பொதுவாக தேவையில்லாமல் ஏதாவது குழப்பங்களை உண்டு பண்ணுவார். அதிலும் குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு சக நண்பர்கள் மூலமாக சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் உத்தியோக விஷயமாக, அதாவது அரசு துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக காணப்படுகிறது. திருமண பேச்சுவார்த்தைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு திருமணத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பையும் தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் நண்பர்களிடம் சற்று கவனமாகவும் பழக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னங்க, தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? மகிழ்ச்சியான குடும்ப ஷாப்பிங் மால் ராஜி சில்க் பேலஸ்
அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். துலாம் ராசி நேயர்களே, விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு அதிபதி, அவருடன் 10ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறார். இது ஒரு அற்புதமான வாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று கடந்த காலத்தில் நினைத்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலர் புதிய தொழில்களை ஏதாவது ஆரம்பிக்கலாம். அந்த தொழில்கள் மூலமாக நீங்கள் அரசாங்கம் வரை கூட சென்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாக உருவாக்குவார். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகிக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளை விட்டு கொடுத்து போங்கள். அதே நேரம் உங்களது குழந்தைகளுக்கும் நல்ல புத்திமதிகளை சொல்லி வையுங்கள். வெளியிடங்களில் நல்ல பெயர் எடுப்பதற்கு நீங்கள் மிகவும் அதிகமாக இந்த வாரம் முயற்சி செய்தால் நலமாக இருக்கும். விருச்சக ராசி நேயர்களே, ராசியிலே சுக்கிர பகவான், அதே நேரம் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார். இது ஒரு நல்ல நிலைதான். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருந்திருந்தால், அந்த நோய் நொடிகளுக்கு சரியான மருந்துகளை நீங்கள் எடுத்திருந்தால், இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக நோய் நொடிகள் குணமாகும். வெளிநாட்டு பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்திருக்கிறார். சுக்கிரனையும் பார்த்திருக்கிறார். பொருளாதார வரவுகளில் எந்த குறைகளும் இருக்காது. ஆனால் கணவன் மனைவி இடையே சில ஒற்றுமை குறைவு காணப்படுகிறது. இதற்கு காரணம் உங்களது குழந்தைகளாகவும் இருக்கலாம். அதற்காக குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் செல்லம் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்ற நிலையை கணவன் மனைவி உருவாக்கி கொண்டால் அவர்களது வாழ்க்கை மிகவும் நலமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அந்த இடம் நோய் நொடிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாகும். அதே நேரத்தில் யாராவது உங்களிடம் கடன் கேட்டு வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறை கடன் கொடுத்து விட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தயாள குணத்தால் அந்த கடனை திருப்பி வாங்க முடியாமல் அது வராக்கடனாக நின்று போகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் அதனால் எதிர்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகலாம். 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கின்ற காரணத்தால் உடல் நலத்திலும் சற்று உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் வரலாம். அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய உடல்நலம் சீராக இருக்கும். தகப்பனார் மூலமாக ஏதாவது சொத்துகள் வரவேண்டியது இருந்தால் நிச்சயமாக வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, சனி பகவான் வாக்குஸ்தானத்திலே இருக்கிறார். ஒரு சிலர் உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுகிறது, கவனமாக இருக்க வேண்டும், எல்லா வகையிலும் கெடுதல்களை உண்டு பண்ணுவார் என்று பயமுறுத்தி கொண்டு இருப்பார்கள். அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமல்லவா, வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்குவார். அதே நேரத்தில் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்திருக்கிறார். இந்த அற்புதமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் பயணம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக சிறிய செலவுகள் இருக்கிறது உங்களுக்கு. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி இணைந்து வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். கும்பராசி நேயர்களே, ராசியிலே சனி பகவான், 2ஆம் இடத்திலே ராகு பகவான், 4ஆம் இடத்திலே குரு பகவான். இந்த கிரக நிலவரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை வழங்க இருக்கிறார். குறிப்பாக உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஏதாவது பதவி உயர்வு எதிர்பார்த்து இருந்தால் அது நிச்சயமாக இந்த வாரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஏதாவது புதிய தொழில்கள் துவங்க வேண்டும் என்று இருந்தாலோ அதுவும் உங்களுக்கு அமையலாம். ஒரு சிலர் நில சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல லாபங்கள் உருவாகும். அதே நேரம் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு உரிய வேலைகளையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அமைதியாக மிகவும் நிதானமாக நடந்து கொண்டால்
இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. மீனராசி நேயர்களே, ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். பொதுவாக மீனராசிக்காரர்கள் தமக்கு எதுவுமே நடைபெறவில்லை என்று இப்படி ஏதாவது மற்றவர்களிடம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். ஆனால் அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. காரணம் என்னவென்றால், உங்களை ஏதாவது தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றே உங்களது நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மூலமாக நல்ல வருமானங்கள் வயதானவர்களுக்கு கிடைக்கலாம். ஒரு சிலர் ஏதாவது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம். இதுவரை உள்ள தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்காவிட்டாலும் மீண்டும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்திலிருந்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களது உடல் நலத்தில் கூட சிறிய மாறுபாடுகள் காணப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராஜி சில்க் பேலஸ் இவ்வாண்டு தீபாவளிக்கு பெண்களின் முதன்மையான தேர்வு ராஜி சில்க் பேலஸ். அழகழகான சேலைகள், லெங்கா, பட்டுச் சேலைகள், காட்டன் சேலைகள், பஞ்சாபி ஆடைகள் என அனைத்தும் சிறப்பு விலையில் நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ராஜி சில்க் பேலஸ்ல ஆண்களுக்கான கலர்ஃபுல் வேஷ்டிகள், சட்டைகள், ஜிப்பாக்கள் ஜொலிக்கிறது மேல் மாடியில். சிறுவர்களுக்கான ஆடைகள் அடேங்கப்பா வந்து குவிந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்கிறது, பார்த்தாலே பரவசம். என்னங்க, தீபாவளி ஷாப்பிங்லா முடிஞ்சதா? மகிழ்ச்சியான குடும்ப ஷாப்பிங் மால் ராஜி சில்க் பேலஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். வாரம் இனிய வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது என்னவென்றால், ஒவ்வொரு வாரமும் நமக்கு நல்ல வாரமாக அமைய வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. அதே நேரத்தில் நமக்கு நெகட்டிவாக சில விஷயங்களும் நடைபெறும் என்று சொன்னால் கூட அதை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்ந்து ஒரு வாரம்தான் இப்படி இருக்கிறது என்று அடுத்த வாரமும் இப்படி இருக்குமோ என்று பயந்து விட வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் சந்திரனுடைய நிலையை வைத்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிச்சயமாக மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் நல்ல நேரம் வரும், நமக்கும் நல்ல நேரம் வரும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ராசி பலன்களை பார்த்தால் கூட உங்களுக்கு தானாகவே நாம் எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, இந்த சேனலை நாம் தொடர வேண்டுமே என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்தும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.